Tuesday, Lobsang Rampa, Nechikon, the third eye. ரகசிய வடக்கும் ஏடிகளும். அத்தியாயம் 15. அச்சமயத்தில் சாங்டேங் உயர்நில பகுதிக்கு சென்றோம். இந்த நூலில் அந்த பிரதேசத்தை குறித்து சுருக்கமாகவே கூற முடியும். அதற்கு மேல் அதிக அவகாசமில்லை. நாங்கள் மேற்கொண்ட ஆய்வு பயணத்தை விரிவாக விளக்க பல நூல்கள் எழுத வேண்டியிருக்கும். 15 உறுப்பினர்கள் அடங்கிய குழுவாக புறப்பட்ட போது ஒவ்வொருவரையும் தலாய்லாமா ஆசீர்வதித்தார். கோவேறு கழுதைகளில் ஏறி உற்சாகமாக சென்றோம். குதிரைகள் போக முடியாத இடத்திற்கும் கோவேறு கழுதைகள் போகக்கூடும். டெங்கிரி சோ வழியாக நிதானமாக சென்று ஜில்லிங் நாரிலுள்ள பெரும் ஏரிகளை அடைந்தோம். அதன்பின் கடைசி வரை வடதிசை பயணம்தான். டாங்லா மலைத்தொடரில் மெல்ல ஏறி சென்றோம். அங்கிருந்து ஆய்வுகள் ஏதும் மேற்கொள்ளப்படாத பிரதேசத்தை அடைந்தோம். பயணத்திற்கு எவ்வளவு நாட்கள் ஆனது என்பதை கூறுவது கடினம். ஏனெனில் காலம் ஒரு பொருட்டாக இருக்கவே இல்லை. துரிதமாக செல்வதற்கு எக்காரணமும் இல்லை. எங்களுக்கு வசதியான வேகத்தில் சென்று ஆற்றலை மிச்சப்படுத்தி கொண்டோம். பின்னர் செய்ய வேண்டிய கடும் முயற்சிகளுக்கு சேமித்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்வோம். மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருந்த நிலப்பகுதியில் எங்களது பாதையை பின்பற்றி சென்றோம். அங்கு நிலவை பார்த்தபோது பொட்டலாவில் உள்ள தொலைநோக்கியில் நிலவை கண்டது நினைவு வந்தது. பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள், ஆழமான பள்ளத்தாக்குகள், இங்கு இயற்கை காட்சிகள் ஒரே மாதிரியானவை. எக்காலமும் நிலைத்திருக்கும் முடிவற்ற மலைகள், ஆழம் காண முடியாத பிளவுகள். அவ்வாறான சந்திர நிலப்பரப்பில் சிரமப்பட்டு முன்னேறினோம். சுற்றுச்சூழல் மேலும் மேலும் கடினமாவதை உணர்ந்தோம். ஒரு கட்டத்தில் கோவேறு கழுதைகளால் மேற்கொண்டு செல்ல முடியவில்லை. அலாதியான உயர் காற்றில் அவை ஆற்றலிழந்து ஓய்ந்தன. மலை இடுக்குகளை கடக்க அவற்றால் இயலவில்லை. அங்கு நாங்கள் யாக்கு முடியினால் திரிக்கப்பட்ட கயிற்றின் ஒரு முனையில் அரை மயக்கத்தில் ஊசலாடி கடக்க வேண்டி இருந்தது. கோவேறு கழுதைகளையும் மிக பலவீனமாகி விட்ட 5 நபர்களையும் எங்களால் கண்டறிய முடிந்த ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருக்கும்படியாக விட்டோம். தரிசான அந்நிலப்பகுதியில் கடுங்காற்று வீசிக் கொண்டிருந்தது. அங்கு ஒரு பாறை கோபுரம் போல உயர்ந்திருந்தது. ஓநாயின் பற்களைப் போல அப்பாறை கூர்முனை கொண்டதாய் இருந்தது. அப்பாறையின் பாதுகாப்பில் அவர்களை விட்டு சென்றோம். செங்குத்தாக சரியும் ஒரு பாதையில் சென்றால் அது கீழேயுள்ள பள்ளத்தாக்கிற்கு இட்டு செல்லும். அங்கு சிறிது தாவரங்கள் இருந்தன. கோவேறு கழுதைகள் அதை உண்ணலாம். சிறு மணி போல் கனகனவெனும் ஒளியோடு சிற்றாறு ஒன்று அங்கிருந்த மேட்டு சமவெளியில் துரிதமாக ஓடிக்கொண்டிருந்தது. பாறை விளிம்பு வரை பெருக்கெடுத்து ஓடி அங்கிருந்து 1000 அடிகள் கீழே விழுந்தது. விழும் இடம் மிக கீழே என்பதால் தரையை தொடும் ஓசையை கூட கேட்க முடியவில்லை. சிரமப்பட்டு உயர உயர ஏறி செல்வதற்கு முன் ஓடையின் அருகே 2 நாட்கள் தங்கினோம். பின் மீண்டும் முன்னேறி சென்றோம். பெரும் சுமைகளை தூக்கிச் சென்றதால் முதுகுகள் வலித்தன. சுவாசிக்கக்கூடிய காற்று வேண்டி நுரையீரல்களும் வெடித்து விடும் போல் இருந்தன. பாறை பிளவுகளையும் இடுக்குகளையும் கடந்து சென்றோம். பெரும்பாலானவற்றை கடக்கும்போது கயிற்றுடன் இரும்பு கொக்கி ஒன்றை இணைத்து வீசுவோம். வீசி எறிந்த பின் மறுபுறம் பிடி உறுதியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்போம். கொக்கி வீசுவதை ஒருவர் மாற்றி ஒருவர் செய்தோம். உறுதியான பிடிமானம் கிடைத்தவுடன் ஒவ்வொருவராக தொற்றி ஏறுவோம். மேலே ஏறும் சமயம் கயிற்றின் மற்றொரு முனையும் கையில் இருக்கும். அனைவரும் இடுக்கை கடந்ததும் மறுமுனையை சுண்டி இழுத்ததும் அக்கயிறு முழுக்க வந்து சேரும். சில வேளைகளில் பிடிமானம் கிடைக்காது. அச்சமயம் எங்களில் ஒருவர் இடுப்பில் கயிற்றை கட்டி கொண்டு இயன்ற அளவு உயரமான இடத்தை சென்றடைவோம். அங்கிருந்து தொங்கியவாறு கடிகாரத்தின் ஊசல் போல ஆடுவோம். ஒவ்வொரு முறை ஊசலாடும் போதும் வேகத்தை கூட்டுவோம். இவ்வாறாக ஊசலாடிய ஒருவர் மறுபக்கத்தை அடைந்ததும் முடிந்த அளவு மேலே ஏறி சென்று ஓரிடத்தை அடைய வேண்டும். அந்த இடம் ஓரளவு நேர்கோட்டில் கயிறு இருக்கக்கூடிய இடமாக அமைய வேண்டும். இதையும் ஒருவர் மாற்றி ஒருவராக செய்தோம். ஏனெனில் இது கடினமான அபாயகரமான காரியம். அவ்வாறாக செய்யும் போது ஒரு பிக்கு மரித்து போனார். எங்கள் பக்கம் இருந்த ஒரு பாறையில் உயரமான இடத்திற்கு சென்றவர் கயிற்றில் தொங்கி ஊசலாடினார். அவர் தவறாக கணித்து விட்டார். ஏனெனில் தாவி எதிர்புறத்தை அடைவதற்கு பதிலாக பயங்கர வேகத்தில் எதிரிருந்த பாறையில் மோதி விட்டார். அவரது முகமும் மூளையும் பாறையின் கூர்முனையில் சிதறி கிடந்தன. நாங்கள் கயிற்றில் பிணைத்திருந்த உடலை திரும்ப இழுத்து அவருக்காக வழிபாடு செய்தோம். கடினமான பாறையை தோண்டி
உடலை புதைக்க இயலாது. எனவே காற்றுக்கும் மழைக்கும் பறவைகளுக்கும் என அவரது உடலை விட்டு சென்றோம். அடுத்த பிக்குவின் முறை வந்தபோது அவரது முகம் வாடியிருந்தது. எனவே அவருக்கு பதிலாக நான் சென்றேன். கணிப்புகளை எண்ணி பார்த்தபோது பாதுகாப்பு உறுதி என்கிற நம்பிக்கை தோன்றியது. அந்த நம்பிக்கைக்கு பலனும் கிடைத்தது. கணிப்புகள் ஒரு பக்கம் இருப்பினும் ஊசலாட்டத்தை மிக எச்சரிக்கையாகவே செய்தேன். துலாவும் கைகளால் அருகே இருந்த பாறையின் முனையை பிடித்தேன். ஒருவராக அதில் தொங்கி மேலெழும்பி நின்றேன். முள் ரம்பத்தினால் தேய்ப்பது போன்ற ஓசையுடன் பெருமூச்சு வெளியேறியது. இதயம் வெடித்துவிடும் போல பொங்கி துடித்தது. சிறிது நேரம் அந்நிலையிலேயே ஓய்ந்திருந்தேன். பின் ஒருவாறாக வேதனையுடன் மலையில் தவழ்ந்து மேலே ஏறினேன். குழுவிலிருந்த மற்றவர்கள் மிகச்சிறந்த துணைவர்களாக இருந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றொரு முனையை பிடிப்பதற்கு ஏற்றாற் போல வீசினார். இருமுனையும் தற்போது என் பிடியில் இருந்ததால் அதை பாதுகாப்பாக கட்டினேன். பிறகு குரல் கொடுத்து அவர்களை இழுத்து சோதிக்கும்படியாக சொன்னேன். பின் ஒவ்வொருவராக அவர்கள் வந்தனர். கால்களையும் கைகளையும் கயிற்றின் மேலாக போட்டு தலைகீழாக தொங்கியவாறே வந்தனர். மேலங்கிகள் காற்றில் அலைப்பாய்ந்தன. சுவாசத்திற்கு உதவி செய்யாத அக்காற்று எங்களது முன்னேற்றத்தை தடை செய்வதாகவே இருந்தது. பாறையின் மேல் சிறிது ஓய்வெடுத்து தேநீர் தயார் செய்தோம். அத்தகைய உயரத்தில் கொதிநிலை குறைவென்பதால் தேநீர் எங்களுக்கு இதமளிக்கவில்லை. ஆயினும் உடல் தளர்ச்சி சிறிது குறைந்தது. எனவே மீண்டும் சுமைகளை ஏந்தி அந்த பயங்கரமான பிரதேசத்தின் இதயம் போன்ற மைய பகுதிக்கு முன்னேறி சென்றோம். பின் உறைபனி நிலப்பரப்பை அடைந்தோம். அது உறைந்த ஆறாகவும் இருக்கக்கூடும். அதை கடப்பது மேலும் அதிக சிரமமாயிருந்தது. எங்களிடம் இரும்பு முள் பதிக்கப்பட்ட காலணிகள் கிடையாது. பனியை வெட்டும் கோடாரியும் இல்லை. மலையேற்றத்திற்கான பிரத்யேக கருவிகளும் கிடையாது. சாதாரண கம்பளி காணொலிகளே நாங்கள் அணிந்திருந்தோம். அதன் அடிப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் முடிகள் சிறிது பிடிமானத்தை தரும். கயிறுகளும் இரும்பு கொக்கிகளுமே எங்களிடமிருந்த மலையேறும் சாதனங்கள். தற்போது ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். திபெத்திய புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நரகம் குளிர் நரகம். வெப்பம் என்பது எங்களுக்கு வழங்கப்படும் அருளாசி. வெப்பத்தின் எதிர்ப்பதம் குளிர். எனவேதான் எங்களது புராணங்களில் நரகம் குளிர் மிகுந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் நில பகுதிக்கு சென்ற அப்பயணம் கடுங்குளிர் எவ்வாறாக இருக்கும் என்பதை தெளிவாக எனக்கு எடுத்து காட்டியது. 3 நாட்கள் அந்த உறைபனி நிலப்பரப்பில் தட்டு தடுமாறி ஏறினோம். கடுங்காற்றில் தேகம் நடுங்கிய போது அந்த இடத்திற்கு வந்திருக்கவே கூடாது என்று எண்ணினோம். பின் உயர்ந்த பாறைக்கு இடையே சென்ற அந்த உறைபனி நிலப்பரப்பு கீழ் நோக்கி எங்களை இட்டு சென்றது. நடுக்கத்துடன் தடுமாறி சில சமயங்களில் சறுக்கி விழுந்து அறியாத ஆழத்திற்கு சென்றோம். மேலும் சில மைல்கள் முன் சென்றதும் ஒரு மலையின் மேற்பகுதியை சுற்றி சென்றோம். எங்கள் கண்முன் அடர்த்தியான வெண்பனி மூட்டம் இருந்தது. தூரத்திலிருந்து கண்டபோது அது மேகமா அல்லது பனியா என்பதை அறிய முடியவில்லை. அந்த அளவு வெண்மையாகவும் அடர்த்தியாகவும் காணப்பட்டது. அருகே நெருங்கிய போது அது சிதறி விலகி சென்றது மூடு பனிதான் என்பது புரிந்தது. இதற்கு முன் இப்பகுதிக்கு ஏற்கனவே வந்திருந்த லாமா மிங்க தொண்டு மன நிறைவோடு புன்னகைத்தார். நீங்கள் அனைவரும் உற்சாகமற்று காணப்படுகிறீர்கள். ஆனால் இப்போது மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். எங்கள் கண்ணெதிரே மகிழ்ச்சி தரையும்படியாக ஏதும் இல்லை. சுற்றிலும் மூடுபனி, கடுங்குளிர், காலுக்கு கீழே உறைபனி, தலைக்கு மேல் சலனம் ஏதுமற்ற உறைந்த ஆகாயம், ஓநாயின் பற்களை போன்று கூரிய பாறைகள், அவற்றால் தோளும் சிராய்ப்புகளாயின. ஆனால் வழிகாட்டி சொன்னதோ, நாங்கள் மகிழப் போகிறோம். நடுங்கும் குளிரிலும் ஈர பனியிலும் சென்றோம். எங்கு போகிறோம் என்பதறியாத மனவேதனையோடு சிரமப்பட்டு நடந்தோம். வெப்பமளிக்கும் என்கிற நட்பாசையோடு அங்கிகளை இறுக்கி பிடித்தோம். குளிரில் தேகம் நடுங்கி மூச்சு திணறியது. மேலும் மேலும் அதனுள் சென்றோம். பின் அச்சமும் திகைப்பும் ஒருங்கிணைந்து உணர்வுகள் ஸ்தம்பித்தன. மூடுபனி வெதுவெதுப்பாகி கொண்டே வந்தது. நிலம் சூடாகி கொண்டே இருந்தது. பின்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் இந்த எல்லை வரையிலும் இன்னும் வந்தடையவில்லை. இதை அவர்களால் காணவும் இயலாது. லாமா மிங்க தொண்டு அவர்களின் வெடி சிரிப்பை கேட்டதும் உணர்விழந்த நிலையில் இருந்த நாங்கள் சிறிது மீண்டு வந்தோம். எங்களுக்கு முன் போன மனிதரை சென்றடைய குருட்டுத்தனமாக முன்னேறி சென்றோம். முன் போனவரும் கண்காணாமல் ஒரு கொம்பை முன் நீட்டியவாறே சென்றார். கால்களுக்கு கீழே இருந்த கற்கள் எங்களை சறுக்கி விழ செய்யும் போல் இருந்தது. காலணிகளுக்கு கீழே கூழாங்கற்கள் உருண்டன. கற்கள், கூழாங்கற்கள். பின் எங்கே சென்றது அந்த உறைபனி? உறைந்திருந்த ஆறு எங்கே? திடீரென மூடு பனி மெல்லியதாகி அதனுள் நாங்கள் சென்றோம்.
ஒவ்வொருவராக தட்டு தடுமாறி அவ்விடத்தை அடைந்தோம். நல்லது. என்னை சுற்றிலும் பார்த்தபோது குளிரில் மரித்து போன நான் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக உணர்ந்தேன். சூடான கைகளால் கண்களை தேய்த்து கொண்டேன். என்னையே கிள்ளி பார்த்தேன். நான் ஆவியாகி விட்டேனா அல்லது சதையாகத்தான் இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ள விரல் மூட்டுக்களை பாறையில் தேய்த்தேன். ஆனால் சுற்றி பார்க்கும்போது எனது 8 துணைவர்களும் உடனிருந்தனர். திடீரென எல்லோரும் ஒன்றாக அழைத்து வரப்பட்டிருக்க கூடுமா? அவ்வாறெனில் பாறையில் அடிபட்டு மாண்ட 10வது நபருக்கு என்னவாயிற்று? மேலும் எங்களது கண்ணெதிரே இருந்த சொர்க்கத்திற்கு நாங்கள் தகுதியானவர்களா? 30 இதய துடிப்புகளுக்கு முன்பாக மூடுபனி திரையின் மறுபக்கத்தில் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தோம். தற்போது வெப்பத்தினால் நிலைகுலைந்து விடுவோம் என தோன்றியது. காற்று மென்மையாக வீசியது. நிலத்தில் ஆவி பறந்தது. நாங்கள் கால் வைத்திருந்த நிலத்தில் சுனை ஒன்றிருந்தது. அதன் வெப்பத்தினால் நீர் குமிழிகள் தோன்றி வெடித்து கொண்டிருந்தன. சுற்றுப்புறத்தில் பசும் பொருட்கள் இருந்தன. அதுவரையிலும் நான் கண்டிராத பசுமை. எங்களது முழங்கால் உயரத்திற்கும் மேலே இருந்த புற்கள் அகன்ற இலைகளை கொண்டிருந்தன. நாங்கள் அரை மயக்கத்தில் அச்சத்தில் இருந்தோம். எங்களது அனுபவங்களை மீறிய மாயம் அங்கிருந்தது. பிறகு லாமாமிங்க தொண்டு பேசினார். முதல் முறையாக இந்த இடத்தை கண்டபோது உங்களின் தற்போதைய முகபாவனை எனக்கு அப்போது இருந்திருந்தால் நானும் வினோதமாகத்தான் காட்சியளித்திருக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் பார்த்தால் பனி தெய்வங்கள் உங்களோடு விளையாடுவதாக எண்ணுகிறீர்கள் போலிருக்கிறது. அங்கிருந்து நகரவும் பயந்தோம். சுற்றிலும் பார்வையை செலுத்திய போது வழிகாட்டி மீண்டும் பேசினார். நாம் இந்த ஊற்றை தாண்டி குதிப்போம். நீர் அதிகமாக குதிப்பதால் தாவி குதித்து கடக்க வேண்டும். இன்னும் சில மைல்கள் கடந்த பின் அழகான ஓரிடம் உள்ளது. அங்கு நாம் ஓய்வெடுப்போம். எப்போதும் போல் அவர் சொன்னது சரியே. மேலும் 3 மைல்கள் கடந்த பின் தாவரங்கள் பாசி போல படர்ந்திருந்த நிலத்தில் கால் நீட்டி படுத்தோம். உடலெங்கும் வெப்பமாக இருந்ததால் அங்கிகளையும் கலற்றிவிட்டே படுத்தோம். அங்கிருந்த மரங்களை அதற்கு முன் ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. ஒருவேளை இனியும் பார்க்க முடியாமலும் போகலாம். சுற்றிலும் மிக அற்புத வண்ணங்களில் பூக்கள் நிறைந்திருந்தன. படர்கொடிகள் மரத்தில் ஏறி கிளைகளில் தொங்கின. நாங்கள் ஓய்வெடுத்திருந்த திறந்த வெளிக்கு சற்று வலப்புறத்தில் சிறிய ஏரி ஒன்றும் இருந்தது. அதன் மேற்பரப்பில் தோன்றிய சிற்றலைகளும் வட்டங்களும் அதனுள் உயிரினங்கள் வாழ்வதை புலப்படுத்தின. இன்னமும் நாங்கள் மயக்க நிலையில்தான் இருந்தோம். கடும் வெப்பத்தை தாங்க இயலாமல் வாழ்வின் வேறொரு பரிமாணத்தை அடைந்து விட்டதாகவே தீர்மானித்தோம். அல்லது கடுங்குளிரை தாங்க முடியாமலா? யாம் அறியோம். அங்கிருந்த மரங்களும் இலைகளும் செழிப்பாயிருந்தன. தற்போது பல நாடுகளை சுற்றி அதிகமாக பயணம் செய்துள்ளதால் அவை வெப்ப மண்டலத்துக்குரியவை என என்னால் கூற முடியும். அங்கே காணப்பட்ட பறவை இனங்கள் இப்போதும் எனக்கு புதுமையாக உள்ளன. அது எரிமலை பிரதேசம். பூமியிலிருந்து கொதிக்கும் ஊற்றுகளில் நீர்க்குமிழிகள் வெடித்து கொண்டிருந்தன. கந்தக நடியும் வீசியது. என் வழிகாட்டி அறிந்த வரையிலும் உயர் நில பகுதியில் அவ்வாறாக 2 இடங்கள்தான் உள்ளன என்றும் தெரிவித்தார். பூமிக்கு அடியிலுள்ள வெப்பத்தினாலும் கொதிக்கும் ஊற்றுகளினாலும் பனிக்கட்டிகள் உருகி விடுவதாகவும் அப்பள்ளத்தாக்கில் உள்ள உயர்ந்த பாறைகளில் வெப்ப காற்று சிக்கி விடுவதாகவும் கூறினார். நாங்கள் ஊடுருவி வந்த வெண்பனி திரையானது வெப்பமும் குளிரும் ஒருங்கிணையும் இடம் என்றும் கூறினார். பிரம்மாண்டமான விலங்குகளின் எலும்பு கூடுகளை இங்கு கண்டதாகவும் அவர் கூறினார். அவை வாழ்ந்திருந்த போது 20 அல்லது 30 அடி உயரமுள்ள விலங்கை தாங்கியிருக்க வேண்டும் என்றும் கூறினார். பின்னர் அந்த எலும்பு கூடுகளை நானே பார்த்தேன். அங்கேதான் நான் முதலில் ஏடி என பனிமனிதனை பார்த்தேன். குனிந்து மூலிகைகளை பறித்து கொண்டிருந்த போது ஏதோ ஒரு உந்துதல் என்னை ஏறிட்டு பார்க்க வைத்தது. அங்கு என்னிலிருந்து 10 கஜ தூரத்தில் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருந்த உயிரினம் நின்றிருந்தது. திபெத்தில் உள்ள பெற்றோர்கள் விஷமம் செய்யும் தங்களது குழந்தைகளிடம் ஒழுங்காக நடந்து கொள், இல்லையெனில் பனிமனிதன் உன்னை தூக்கிச் சென்றுவிடும் என்று சொல்லியே பயமுறுத்துவார்கள். தற்போது அப்பனி மனிதனை நேரடியாக பார்த்ததற்காக நான் மகிழவில்லை. அது என்னை பிடித்து கொள்ளும் என்று எண்ணினேன். இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து அச்சத்தில் உறைந்திருந்தோம். கால வரையறையின்றி அந்நிலையில் ஸ்தம்பித்திருந்தோம் என எண்ணுகிறேன். அது ஒரு கையினால் என்னை சுட்டி காட்டி பூனையின் குரலைப் போல அலாதியான ஒலியை எழுப்பியது. தலையில் முன்னேற்றி காணப்படவில்லை. அடர்ந்த புருவங்களிலிருந்து அதன் தலை நேராக பின்னுக்கு சரிந்திருந்தது. முகவாய்க்கட்டையும் பெருமளவு பின்னோக்கி சரிந்திருந்தது. பற்கள் பெரியதாகவும் புடைத்தும் இருந்தன. எனினும் மண்டை ஓட்டின் அளவு நவீன மனிதனுக்குள்ளதை போன்றே இருந்தது. முன்னேற்றி இல்லாதிருந்ததே வித்தியாசம். கைகளும் கால்களும் பெரிதாகவும்
சீரற்றும் இருந்தன. கால்கள் வளைந்திருந்தன. வழக்கத்தை விட கைகள் அதிக நீளமாயிருந்தன. அது நடக்கும்போது மனிதர்களைப் போலவே பாதங்களின் அடிபாகத்தை நிலத்தில் பதித்து சென்றதை கவனித்தேன். அதை பார்த்ததும் நான் பயத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்துக்காகவோ அனுச்சியாக எம்பி குதித்தேன். பனிமனிதன் கிரீச்சிட்டவரை திரும்பி பாய்ந்தோடி மறைந்தான். ஒரே காலில் தாவி குதித்து சென்றதை போல் இருந்தது அதன் ஓட்டம். அதன் விளைவாக நீளமான இடைவெளியில் காலடிகள். நானும் பின் திரும்பி எதிர் திசையில் ஓடினேன். பின்னர் அச்சம்பவம் குறித்து எண்ணிய போது தீபத்தில் 17,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் முழு வேகத்தில் ஓடிய சாதனையை நானே முறியடித்திருப்பேன் என்னும் முடிவுக்கு வந்தேன். பின்னர் மேலும் பனிமனிதர்கள் சிறிது தூரத்தில் இருந்ததை கண்டோம். அவர்கள் விரைந்து எங்களது கண் பார்வையிலிருந்து மறைய முயன்றனர். நிச்சயமாக நாங்கள் ஏதும் தொல்லை அளிக்கவில்லை. அப்பனி மனிதர்கள் மனித இன மரபிலிருந்து பின்னடைந்து பரிணாம வளர்ச்சியில் பாதை மாறியவர்கள், பிறர் பார்வையிலிருந்து விலகி தனித்து வாழவே விரும்புகிறவர்கள் என்றும் லாமா மிங்க தோண்டு தெரிவித்தார். அவ்வப்போது உயர் நில பகுதியை விட்டு வெளியே வந்த பனி மனிதர்கள் மக்கள் வாழும் குடியிருப்புகளில் துள்ளியும் பாய்ந்தும் சென்றதை கண்டதாக கதைகளில் கேட்டிருக்கிறேன். ஆண் பனி மனிதன் தனியாக இருக்கும் பெண்டீரை தூக்கிச் சென்றதாகவும் கதைகள் உண்டு. அவர்களது பரம்பரையை தொடர்வதற்கு அது ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடும். பின்னர் நாங்கள் சந்தித்த சில பெண் பிக்குகள் இதை உறுதிப்படுத்தினர். அவர்களது அமைப்பை சார்ந்த ஒரு பெண் பிக்குவை இரவில் ஒரு பனி மனிதன் தூக்கி சென்றதாக கூறினர். எனினும் அவற்றை குறித்து எழுதுவதற்கு நான் பொருத்தமானவன் அல்ல. பனி மனிதர்களையும் அவர்களது குழந்தைகளையும் கண்டிருக்கிறேன் என்பதை மட்டுமே நான் நிச்சயமாக கூற முடியும். அவர்களின் எலும்புக்கூடுகளையும் கண்டிருக்கிறேன். பனி மனிதர்கள் பற்றி நான் உரைத்த உண்மைகளை குறித்து சிலர் சந்தேகம் தெரிவித்தனர். பனி மனிதர்கள் குறித்து கற்பனையாக சில நூல்களை அவர்கள் எழுதியுள்ளனர். ஆனால் அத்தகைய நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் ஒருவனும் பனி மனிதனை கண்டதில்லை. இதை அவர்களை ஒப்புக்கொண்டும் உள்ளனர். ஆனால் நான் பனி மனிதர்களை பார்த்திருக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னர் அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து வானொலி மூலமாக செய்தி அனுப்பப் போகிறேன் என்று கூறிய மார்கோனி நகைக்கப்பட்டார். மனிதன் மணிக்கு 50 மைல்கள் வேகத்திற்கு மேல் பயணம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் காற்றழுத்தத்தில் இறந்து போவான் என்று மேலை நாட்டு மருத்துவர்கள் முன்னர் மனப்பூர்வமாக உறுதியளித்திருந்தனர். பழங்காலத்து மீன் ஒன்று உயிரோடு புதைப்படிவ நிலையில் இருப்பதாகவும் கதைகள் இருந்தன. தற்போது விஞ்ஞானிகள் அவற்றை கண்டுள்ளனர், பிடித்துள்ளனர், கூறுபடுத்தியும் பார்த்துள்ளனர். மேலை நாட்டவரின் போக்குப்படி விட்டால் பரிதாபத்திற்குரிய பழமையான பனி மனிதர்களை பிடித்து கூறு போட்டு அமிலத்தில் போட்டு பராமரிப்பார்கள். பனிமனிதர்கள் உயர் நில பகுதிக்கு துரத்தப்பட்டதாக நாங்கள் நம்புகிறோம். வேறு இடங்களில் இருந்தவை அழிந்துவிட்டன. சுற்றித் திரியும் 1-2 விதிவிலக்காக இருக்கலாம். முதலில் காணும்போது அவை அச்சத்தை தோற்றுவித்தாலும் இரண்டாம் கணம் அவற்றை குறித்து எண்ணும் போது கருணையே தோன்றும். பண்டைய காலத்தை சார்ந்த உயிர்கள் நவீன வாழ்வில் நெருக்கடியால் அழியும் நிலைக்குள்ளாகிவிட்டனர். கம்யூனிஸ்டுகள் திபத்திலிருந்து துரத்தப்பட்டதும் சந்தேகப்படும் நபர்களுக்கு துணையாக சென்று உயர் நில பகுதியில் உள்ள பனி மனிதர்களை காண்பிக்க நான் தயாராக இருக்கிறேன். பெரும் முதலாளிகள் தங்களது வணிக அனுபவங்களுக்காக அப்பால் உள்ள ஒன்றை எதிர்கொள்ளும் நிலையில் அவர்களது முகங்களை காண்பது பயனுள்ளதாகவே இருக்கும். பிராணவாயுவையும் சுமந்து செல்லக்கூடியவர்களையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும். எனது பழைய பிக்கு அங்கிகளையே நான் அணிந்து கொள்கிறேன். நிழற்பட கருவிகள் உண்மையை நிரூபிக்கும். அந்நாட்களில் அக்கருவிகள் ஏதும் திபத்தில் இருக்கவில்லை. பற்பல நூற்றாண்டுகளுக்கு முன் திபெத்திய கரைகள் கடல் நீரால் கழுவப்பட்டன என்று எங்களது புராணங்கள் குறிக்கப்படுகின்றன. திபெத்தின் நிலப்பரப்பை அகழ்ந்தால் கடல்வாழ் உயிரினங்களின் எச்சமும் மீன்களின் புதை படிவங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம். இதே போன்ற நம்பிக்கை சீனர்களுக்கும் உண்டு. சீனாவில் ஹூபேய் மாகாணத்தில் உள்ள ஹெங் மலையில் கூழோ சிகரம் உள்ளது. அங்கு பெரும் யூ என்பவரை பற்றி கல்லில் செதுக்கப்பட்ட பட்டயம் ஒன்றுள்ளது. உயரமான நிலப்பகுதிகள் தவிர மொத்த சீனாவும் பெருவெள்ளத்தில் மூழ்கிய போது பெரும் யூ அந்த வெள்ளத்தை வடிய செய்து அச்சிகரத்தில் ஓய்வெடுத்ததாக அப்பட்டயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது நிகழ்ந்த காலம் கிமு 2278 ஆண்டு. பின்னர் மூலக்கல் அகற்றப்பட்டதாக எனக்கு தெரிய வந்தது. ஆனால் அதன் பிரதி ஹான்கோவ் அருகே ஊசாங்பூவில் உள்ளது. மற்றொரு பிரதி யூலின் ஆலயத்திலும் உள்ளது. அந்த ஆலயம் செக்கியாங் ஷிவோசிங்பூவில் அருகே உள்ளது. எங்களது நம்பிக்கைப்படி ஒரு காலத்தில் திபெத் ஆழ்ந்த நிலப்பகுதியாக கடல் அருகே இருந்துள்ளது.
பின்னர் அறிவுக்கு எட்டியவரை நிச்சயமாக குறிப்பிட முடியாத சில காரணங்களுக்காக பயங்கர நிலநடுக்கம் தோன்றி பல பகுதிகள் நீரில் மூழ்கின. வேறு சில பகுதிகள் மலைகளாக உயர்ந்தன. சாங்டாங் உயர்நில பகுதியில் புதை படிவங்கள் நிறைந்துள்ளன. அப்பகுதி கடற்கரையாக இருந்தது என்பதற்கு நிறைய சான்றுகள் அங்குள்ளன. கண்ணை பறிக்கும் வண்ணங்களில் பெரிய சங்குகள், அதிசயங்கள், பாசிகள், பவள முகடுகள் சாதாரணமாக அங்கே கிடைக்கும். தங்கமும் அங்கே இருந்தது. கூழாங்கல்லை எடுப்பது போல தங்க கட்டிகளை சுலபமாக அங்கு கண்டெடுக்கலாம். பூமியின் ஆழத்திலிருந்து பெருக்கெடுத்த நீர் அனைத்து வகையான தட்பவெப்ப நிலையிலும் இருந்தது. உச்சக்கட்ட கொதி நிலையிலும் பொங்கி எழும் நீராவியோடும் இருந்தது. அதற்கு மாறாக சிறிது தூரத்திலேயே கிட்டத்தட்ட உறையும் நிலையிலும் கூட நீரோட்டம் இருந்தது. அற்புத முரண்களை கொண்டதாக இருந்தது அந்நிலப்பகுதி. அதுவரையிலும் நாங்கள் அனுபவித்திராத வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த சுற்றுச்சூழல் அங்கிருந்தது. சில கஜங்களுக்கு அப்பால் பனித்திரையின் மறுபக்கத்தில் உயிரியை உறிஞ்சக்கூடிய கடுங்குளிர் வீசியது. அக்குளிர் தேகத்தை எளிதில் நொறுங்கிவிடக்கூடிய கண்ணாடி போல் மாற்றும் வல்லமை கொண்டது. அரிதிலும் அரிதான மூலிகை செடிகள் அங்கு வளர்ந்தன. அதற்காகவே அப்பிரதேசத்திற்கு நாங்கள் பயணம் மேற்கொண்டிருந்தோம். பழங்களும் அங்கிருந்தன. நாங்கள் அதுவரை வேறெங்கும் காணாத பழங்கள். அதை சுவைத்து பார்த்தோம். நன்றாக இருந்ததால் திகட்டும் வரை உண்டோம். அதன் விளைவாக கிடைத்த தண்டனையோ கடுமையானது. அடுத்த நாள் மூலிகைகள் சேகரிக்க முடியாதபடி அலைக்கழிக்கப்பட்டோம். அவ்வாறான உணவிற்கு எங்களது வயிறு பழகவில்லை. அதன் பிறகு அப்பழங்களை தொடவில்லை. முடிந்தளவு மூலிகைகளையும் செடிகளையும் கட்டி எடுத்துக்கொண்டோம். பிறகு பனித்திரை ஊடாக வந்த வழியில் திரும்பி சென்றோம். மறுபக்கம் இருந்த குளிர் பயங்கரமாயிருந்தது. சுகமாக படுத்திருந்த பள்ளத்தாக்கிற்கே மீண்டும் போய் ஓய்வெடுக்கலாமா என்று எங்களில் பலரும் உணர்ந்திருக்கக்கூடும். உடனிருந்த ஒரு லாமாவால் குளிரை எதிர்கொள்ள முயலவில்லை. பனித்திரையை கடந்த சில மணி நேரங்களில் அவர் தளர்ந்து சாய்ந்தார். அவருக்கு உதவ எண்ணி அங்கேயே முகாமிட்டோம். ஆயினும் பலனின்றி இரவில் அவர் சொர்க்கத்தை அடைந்தார். நாங்கள் சிறந்த முறையில் அவரை கவனித்தோம். அவர் கதகதப்பு அடையும்படியாக அவரின் அருகே இரு பக்கமும் படுத்திருந்தோம். ஆயினும் வறண்ட பிரதேசத்தின் தாங்க முடியாத குளிர் மிதமின்றி இருந்தது. அவர் உறங்கினார். பின் எழவில்லை. முடிந்தளவு சுமையை ஏந்திருப்பதாக கருதியிருந்தாலும் கூட அவரது சுமையையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மின்னும் உறைபனி ஆற்றில் மீண்டும் காலடிகளை பதித்தோம். திரும்ப அப்பகுதியை கடக்கும் போதும் கடும் வேதனை வாட்டியது. சுகமான வெப்பத்தை வழங்கிய மறைவான பள்ளத்தாக்கு எங்களது வலிமையை முற்றிலும் உறிஞ்சிவிட்டதை போல் இருந்தது. தற்போது கைவசம் இருந்த உணவும் போதுமானதாக இல்லை. கோவேறு கழுதைகளை விட்டிருந்த இடத்திற்கு திரும்பி செல்லும் போது இறுதி 2 நாட்கள் நாங்கள் உணவு ஏதும் உட்கொள்ளவில்லை. உணவு ஏதும் கைவசம் இருக்கவில்லை. தேயிலையும் தீர்ந்து விட்டிருந்தது. இன்னும் சில மைல்கள் தூரமே கடக்க வேண்டியிருந்த நிலையில் முன் சென்ற ஒருவர் சரிந்து விழுந்தார். பின் எழவில்லை. கடுங்குளிர், பசிவாட்டம், பெருமுயற்சி ஆகியன எங்களில் இன்னும் ஒருவரை பழி வாங்கிவிட்டது. அவரை தவிர மற்றொருவரும் எங்களை விட்டு பிரிந்திருந்தார். அடித்தள முகாமை சென்றடைந்த போது 4 பிக்குகள் மட்டுமே எங்களுக்காக காத்திருந்தனர். எங்களை கண்டதும் குதி தெலும்பி உதவ முன்வந்தனர். இறுதி சில கஜங்களை கடந்து முகாமை சென்றடைந்தோம். முகாமில் 5 பிக்குகளை விட்டு சென்றிருந்தோம். அதில் ஒருவர் சூறாவளி காற்றில் துணிகரமாக வெளியேறிய போது பாறைகளின் ஓரத்தில் தூக்கி வீசப்பட்டு கீழே பள்ளத்தில் விழுந்து மாண்டிருக்கிறார். அவரது இரத்த சிவப்பு நிற அங்கி தற்போது மெய்யாகவே இரத்த சிவப்பாகி இருந்தது. அடுத்த 3 நாட்கள் அங்கேயே தங்கி இழந்த வலிமையில் ஓரளவு மீட்க முயன்றோம். சோர்வும் பலவீனமும் மட்டுமே எங்களை நகர விடாமல் தடுக்கவில்லை. பாறைகளிடையே வீசிய கடுங்காற்று கீச்சென ஓலமிட்டு சிறு கற்களை சுழற்சி வீசியது. சிறு ஓடையின் மேற்பரப்பு சவுக்கடிப்பட்டது போலாகி நீர்த்திவலைகள் காற்றில் பரவின. இரவு முழுக்கவும் எங்களை சுற்றிலும் சூறாவளி ஓலமிட்டு கொண்டே இருந்தது. கடும் பசியுடன் அழையும் பிசாசுகள் எங்களது சதையை பேராவலுடன் நாடி வருவதை போன்றிருந்தது அந்த ஓலம். அருகே ஏதாவது ஒரு இடத்தில் பாறைகள் நெருக்கி தள்ளப்படுவதை போன்றதொரு ஒளி. பின் பலத்த அடிகளை தொடர்ந்து பூமி அதிரும்படியான தொம் எனும் ஒளி. மலைத்தொடரில் உள்ள மற்றொரு பாறை காற்றும் நீரும் கலந்து மோதியதில் ஆற்றல் இழந்து பலியாகி நிலச்சரிவு ஏற்படுவதற்கு காரணமாகியது. 2ஆம் நாள் அதிகாலையில் கீழிருந்த பள்ளத்தாக்கை முதல் கதிர் அடையும் முன்னர் மலைகளில் கதிரொளி விழுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய வைகரை ஒளியில் நாங்கள் ஒடுங்கி இருந்தோம். அச்சமயம் எங்களுக்கு மேலே இருந்த சிகரத்தின் உச்சியிலிருந்த மற்றொரு பாறை நொறுங்கி விழுந்தது. அது உருண்டு வரும் ஒளியையும் நாங்கள் கேட்டோம். நெருக்கமாய் கூடிய நாங்கள் இயன்றளவு எங்களை குறுக்கி கொண்டோம். அங்கும் இங்குமாக மோதியபடியே உருண்டு வரும் பாறை ஆகாயத்திலிருந்து சாத்தான்கள் தங்களது தேர்களை ஓட்டியபடி எங்களை நோக்கி வருவதை போல் இருந்தது.
பேரொழியோடு உருண்டு விழுந்த போது கூடவே கற்களும் தாரையாக பொழிந்தன. எங்களுக்கு முன்னே இருந்த மேட்டு சமவெளியில் பயங்கரமாக மோதி விழுந்து ஆடியது. மேட்டு சமவெளியின் ஓரங்கள் அதிர்ந்து ஊசலாடியன. சுமார் 10-12 அடி நீளத்தில் அதன் விளிம்பு பகுதி உடைந்து சரிந்து கீழே விழுந்தது. சிறிது அவகாசத்திற்கு பின் பள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கும் கற்கூழங்களின் எதிரொலிகள் கேட்டன. இவ்வாறாக அப்பள்ளத்தில் ஏற்கனவே விழுந்திருந்த எங்களது தோழர் புதையுண்டார். வானிலை மோசமாகிக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் தடையேது நிகழ்வதற்கு முன் அதிகாலையிலேயே கிளம்பி செல்வது என தீர்மானித்தோம். எங்களது கருவிகளை குறைந்தளவு இருந்தவற்றை கவனமாக சீர்படுத்தினோம். கயிறுகள் பரிசோதிக்கப்பட்டன. கோவேறு கழுதைகளின் உடலில் காயங்கள் அல்லது புண்கள் ஏதேனும் இருக்கின்றனவா என்றும் சோதிக்கப்பட்டன. அடுத்த நாளின் வைகரையில் வானிலை சிறிது அமைதி அடைந்திருந்தது. வீட்டை எதிர்நோக்கி செல்கிறோம் என்ற எண்ணத்தில் எழும்பிய மகிழ்வான உணர்வுகளின் உத்வேகத்தோடு அங்கிருந்து கிளம்பினோம். உற்சாகத்துடன் 15 பிக்குகள் அடங்கிய குழுவாக பயணத்தை துவக்கிய நாங்கள் தற்போது 11 பேர் மட்டுமே அடங்கிய குழுவாகி இருந்தோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சிரமத்துடன் நடந்து கொண்டிருந்தோம். கால்கள் தளர்ந்து புண்ணாயின. எங்களது கோவேறு கழுதைகள் மூலிகை மூட்டைகளை சுமந்திருந்தன. எங்களது முன்னேற்றம் நிதானமாகவே இருந்தது. காலம் எங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. சோர்வினால் உணர்வு மழுங்கிய நிலையிலும் கடும் முயற்சி செய்து பயணித்தோம். தற்போது பாதி அளவிலேயான உணவு பங்கீடு, எனவே நிரந்தர பசி. இறுதியாக ஏரியில் மீண்டும் கண்பார்வையில் தென்பட்டன. அருகே வாணிப கூட்டத்தினரின் யாக்குகள் மேய்வதை கண்டதும் பெரிதும் மனமகிழ்ந்தோம். வணிகர்கள் எங்களை வரவேற்றனர். உணவையும் தேநீரையும் வழிந்து திணித்தனர். எங்களது தளர்வை தணிக்க இயன்றதை எல்லாம் செய்தனர். தோல் சிராய்ப்புகளுடன் நாங்கள் கந்தலாகி இருந்தோம். எங்களது அங்கிகள் கிழிந்திருந்தன. கால்களிலிருந்த கொப்புளங்கள் வெடித்து சீல் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் சாங்டாங் உயர்நில பகுதிக்கு சென்று திரும்பி இருக்கிறோம். எங்களில் சிலர் மட்டுமே. எனது வழிகாட்டியார் 2 முறை அங்கு சென்று திரும்பி இருக்கிறார். ஒரு கால் இவ்வுலகிலேயே அவர் ஒருவர் மட்டுமே 2 முறை அந்த உயர்நில பகுதிக்கு பயணம் சென்றிருக்க கூடும். வணிகர்கள் எங்களை நன்றாக உபசரித்தனர். இரவின் இருளில் யாக் சாணத்தை எரியூட்டி சுற்றிலும் அமர்ந்திருந்த போது எங்களது அனுபவங்களை தலையாட்டியபடியே கேட்டவர்கள் பெரிதும் வியப்படைந்தனர். இந்திய பயண கதைகளையும் ஹிண்டுகுஷ் பகுதியிலுள்ள பிற வணிகர்களை சந்தித்ததையும் பற்றி அவர்கள் கூறியதை கேட்டு நாங்களும் மகிழ்ச்சியடைந்தோம். அவர்களை பிரிய நேர்ந்ததில் கவலை தோன்றியது. நாங்கள் செல்லும் திசையிலேயே அவர்களது பயணமும் இருந்திருக்கலாமே என ஆசைப்பட்டோம். ஆனால் சமீபத்தில் தான் அவர்கள் லாசாவை விட்டு வெளியேறி இருக்கின்றனர். நாங்களும் லாசாவிற்கு திரும்ப செல்கிறோம். ஆக மறுநாள் காலையில் பரஸ்பர நட்புணர்வுகளை பரிமாறிக்கொண்டு விடைபெற்றோம். பல பிக்குகள் வணிகர்களோடு உரையாடுவதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் லாமா மிங்க தொண்டு அனைத்து மனிதர்களும் சமமானவர்களே என்பதை எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். இனம், நிறம், கோட்பாடு ஆகியவற்றுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒரு மனிதனது எண்ணங்களும் செயல்களுமே மதிப்பிட தக்கவை. தற்போது எங்களது பலத்தை திரும்ப பெற்றோம். நாங்கள் வீடு திரும்புகிறோம். புறநகர்கள் மேலும் செழிப்பாகவும் பசுமையாகவும் மாறியிருக்கின்றன. இறுதியாக பட்டாலாவின் பளிச்சிடும் தங்கம் கண்ணில் தெரிந்தது. எங்களது சப்போரியும் சிகரத்திற்கு சற்று உயரே இருந்தது. கோவேறு கழுதைகள் அறிவுள்ள விலங்குகள். சோவிலுள்ள இல்லத்திற்கு திரும்பி செல்ல விரும்பி அவை விரைந்தன. எங்களை இழுத்துச் செல்ல முயன்றன. அவற்றை கட்டுப்படுத்துவது சிரமமாயிருந்தது. சாங்டாங் பகுதிக்கு சென்றது கோவேறு கழுதைகளை அன்றி நாங்களல்ல என்றொருவர் நினைக்கக்கூடிய வகையில் அவை செயல்பட்டன. இரும்பு மலையின் கற்சாலையில் மகிழ்வோடு ஏறிச் சென்றோம். சம்பலாவிலிருந்து திரும்பிய மன மகிழ்ச்சி உறைந்த வடக்கு பிரதேசத்தை நாங்கள் சம்பாலா என்று குறிப்பிடுவோம். வரவேற்புகளின் சுற்று தற்போது ஆரம்பமாயின. ஆனால் முதலாவதாக நாங்கள் மிக உள்ளார்ந்தவரை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர் கூறியது தெளிவாயிருந்தது. நான் செய்ய விரும்பியதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நான் மிகுந்த ஆவலுடன் காண ஆசைப்பட்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இங்கு எனக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு. ஆனாலும் நான் எனது மக்களின் கைதி. அதிகாரம் அதிகமாகும் போது சுதந்திரம் குறைந்து விடுகிறது. பதவி உயரும் போது பெரும் பொறுப்புள்ள வேலைக்காரனாக வேண்டியுள்ளது. நீங்கள் கண்டதை நான் காண என்னிடமுள்ள அனைத்தையும் வழங்குவேன். பயண குழுவின் தலைவரான லாமா மிங்க தொண்டு அவர்களுக்கு செந்நிறத்தில் 3 முடிச்சுகள் கொண்ட உயர் மதிப்புடைய தோலணி அணிவிக்கப்பட்டது. குழுவிலேயே இளம் வயதினன் என்கிற காரணத்தால் எனக்கும் அதே மரியாதை வழங்கப்பட்டது. 2 முனைகளும் இணைந்த விருது
இடையிலுள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்பதை நான் நன்றாக அறிவேன். அதன்பின் பல வாரங்கள் பிறகு மடங்களுக்கு நாங்கள் பயணம் செய்தோம். அங்கு உரையாற்றினோம். சிறப்புமிக்க அரிய மூலிகைகளை வழங்கினோம். அப்பயணங்கள் பிற மாகாணங்களை காணக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்தன. முதலாவதாக 3 அங்கங்கள் என வழங்கப்படும் திரேபங், சேரா, காண்டன் மடங்களுக்கு சென்றோம். அங்கிருந்து வெகு தூரத்தில் உள்ள டோர்தாங்க் மடத்திற்கு சென்று பின் சாம்யே மடத்திற்கு சென்றோம். இரண்டுமே சாங்போ ஆற்றங்கரையில் 40 மைல்கள் தூரத்தில் இருந்தன. கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் டூமி, யாம்டெங் ஏரிகளுக்கு இடையிலிருந்த ஷாம்டென் மடத்திற்கும் சென்றிருந்தோம். எங்களது சொந்த ஆறான கியூ ஷூ ஓடும் பாதையை பின்பற்றி செல்வது மனதிற்கு பெரும் ஆறுதலாயிருந்தது. அதற்கு மெய்யாகவே மகிழ்ச்சி ஆறு என்கிற பொருத்தமான ஒரு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது எங்களுக்கு அது மகிழ்ச்சி தரும் ஆறு. நாங்கள் சவாரி செய்த போதும் நின்ற போதும் ஓய்வெடுக்கும் போதும் எனக்கு கற்பிதங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. லாமா பட்டத்திற்குரிய தேர்விற்கான காலம் நெருங்கி கொண்டே வந்தது. எனவே எனது கவனம் சிதறலாம் இருக்க சக்புரிக்கு மீண்டும் திரும்பினோம். ஓம் தொடரும்.